சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வாக மழைவேட்டல் பதிகங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அமைப்பில் இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவாக நமக்கு சிவ கற்பகஜோதி அம்மா அவர்கள் பெங்களூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதாவது 7 மழைவேட்டல் பதிகங்கள் இருக்கு இல்லையா, அதில் முதல் பதிகமாக இருக்கக்கூடிய முதல் திருமுறையில் இருந்து 129வது திருப்பதிகம் திருக்கழுமலம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தின் பொருள் விளக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அம்மா நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா சைவ சித்தாந்த ஆசிரியையாக இருக்கின்றார்கள். நிறைய இளம் குழந்தைகளுக்கும் சிறார் சிறுமிகளுக்கும் திருமுறைகளையும் எளிமையான முறையில் பாடுவதற்கும் சித்தாந்த கருத்துக்களை அவர்களை வைத்து பேசுவதற்கும் அல்லது கலைகளாக, அதாவது அவங்களுக்கு நாட்டியம் நடனம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் நிறைய ஆர்வம் செலுத்தி அவர்களை உருவாக்கி கொண்டும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா அடுத்த தலைமுறைக்கு சைவ சித்தாந்தத்தையும் திருமுறையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடித்ததே அவர்கள் பூ கட்டும் அழகு. அது எவ்வளவு அழகாக ஒவ்வொரு மலரையும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கட்டுற அழகு, அதையே தனியாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசில் இருக்குது. சாமி எப்போ நிறைவேற்றுவாருன்னு தெரியல. ஆனால் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு மலரையும் அவர்கள் கட்டும் நேர்த்தியும் அந்த அழகும் பெருமானுக்கு அதை போடும்போதே அவ்வளோ ஒரு அழகாக நமக்கு கண்ணுக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் மேடை அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரோ வகை நீ திகைப்போம் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த கோடை கால வெப்பம் தாங்க முடியல. அந்த அளவுக்கு சூரியனோட ஆட்சி அதிகமாக இருக்கு. இந்த நேரத்துல மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைக்கப்பட்ட பதிகங்களை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பினை அளித்த லாவண்யா அம்மாவோட திருவடியை வணங்கிக்கிட்டு இன்னைக்கு இந்த பதிகங்களை வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு பதிகமாக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கலாம். ஞானசம்பந்த பெருமான் 7 பதிகங்களை இந்த மேகராக குறிஞ்சி பண்ணில அருள் செய்திருக்கிறார். மேகராக குறிஞ்சி பண் அப்படின்னா, மேகராகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மேகராகம்னு ஒரு ராகம் ஒரு பண், அடுத்தது குறிஞ்சின்றது ஒரு பண். இது இரண்டின் கலவையாக இருக்கக்கூடியதுதான் மேகராக குறிஞ்சி அப்படிங்கிறது. இது ராகத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா இது நீலாம்பரி ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நமக்கு பண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல கட்டளை பேதம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த கட்டளை அப்படிங்கிறது இதுல 2 கட்டளைகள் வர்றதா மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மேகராக குறிஞ்சி பண்ணில் பாடும் பொழுது மழை வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய அருளாளர்களின் கூற்றாக இருக்கு. அதனால இந்த மழை வேண்டிய பதிகங்கள், மழை வேண்டி பாட வேண்டிய பதிகங்களாக சொல்லக்கூடிய இந்த பதிகங்கள் 7ஐயும் நம்ம தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கலாம். இது 7 தலங்கள். என்னென்ன தலங்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகங்களை அருளி செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கழுமலம், திருவையாறு, திருமுதுகுன்றம், திருவீழிமிழலை, திருக்கச்சி ஏகம்பம், திருப்பரியலூர், திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய 7 தலங்களுக்கு இந்த மழை வேண்டிய பாடக்கூடிய மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாடல் பதிகங்கள் அப்படின்னு பார்க்கணும். இந்த சரி, பெருமான் நம்ம பெருமானை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அவர் கருணையானவர். கருணை அப்படின்னு சொன்னா அதோட நிறுத்திக்க முடியுமா அவருடைய கருணைய
அப்படின்னா அவர் கருணை கடல். சரி, கருணை கடலாக இருக்கக்கூடியவர். கடலால நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவர் கடல் போன்றவர். அவருடைய ஆழமும் அகலமும் நீளமும் நம்மால் அளக்க முடியாதவர். அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த செல்வம், செழிப்பு, அந்த வளங்கள், அதையும் நம்மளால அளக்க முடியாது. அது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருணை கடல். அந்த கருணை கடல் நமக்கு நேரடியா எப்படி அருள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சூரியன் வந்து அந்த கருணை கடல்ல இருந்து நீரை முகந்து அந்த நீரை வந்து மேகங்களாக கொண்டு சென்று அந்த மேகங்கள் மழையாக பொழிவது அப்படிங்கிறதுதான் நமக்கு வந்து மழைதான் நமக்கு பயனை தரக்கூடியது. அப்ப அந்த மேகங்கள், கருணை கடலான சிவத்திலிருந்து சூரியன் அப்படிங்கிறது அவருடைய மழு. அந்த மழு ஏந்தி இருக்கக்கூடியவர். அந்த அந்த மேகங்களாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அருளாளர்கள். அந்த அருளாளர்கள் வந்து அந்த கருணை கடலின் கருணையை முகந்து கொண்டு இந்த உயிர்கள் எல்லாம் உறுதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெருமானின் கருணையை நமக்கு மழையாக திருமுறைகளாக பொழிந்து அருள் செய்திருக்கிறாங்க. அந்த மழை நீர் பொழிய அதனால வரக்கூடிய நதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் பெருமான் தலையில இருக்கக்கூடிய கங்கை போன்றது. அந்த மழை நீர், அந்த நதியானது மீண்டும் எங்கு சென்று சேரும் அப்படின்னா அதே கடலில் சென்று சேரும். அப்படின்னா அந்த கங்கை சென்று சேர்ந்த சிவத்திடமே சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி பெருமாளின் கருணை கடலாக இருக்கக்கூடிய பெருமாளை துதித்து பாடிய இந்த 7 பதிகங்களையும் வரிசையாக நாம ஒரு நாளைக்கு ஒரு பதிகமாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்க, இந்த முதல் பதிகத்துல என்ன சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னு சொன்னா, இந்த முதல் பதிகம் இது வந்து திருக்கழுமலத்தில் அருளி செய்யப்பட்டது. கழுமலம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மலங்களை எல்லாம் கழுவக்கூடியது, நீக்கக்கூடியது. அதனால இதுக்கு பெயர் கழுமலம் அப்படின்னு 12 பெயர். அந்த சீர்காழிக்கு வந்து 12 பெயர்கள் இருக்கு. அந்த 12 பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, திருத்தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை நகர், காழி, கொச்சைவயம், கழுமலமா 12 அப்படின்னு நமக்கு வந்து ஞானசம்பந்த பெருமானை வந்து உங்க ஊர் என்ன அப்படின்னு தான் கேட்கிறாரு பாண்டிய மன்னன். உடனே அவர் இந்த 12 பெயர்களையும் வரிசையாக எடுத்து சொல்றாரு அப்படின்றாரு. அப்போ அந்த ஒரு பெயரும் இதற்கு சிறப்பு பெற்ற ஒரு சிறப்பினை கொண்ட பெயர்களாக இருக்கு. இந்த தலத்துக்கு 12 பெயர்கள். இந்த 12 பெயரை சொன்னாலே போதும், அதுவே மந்திர சொற்கள் தான். அந்த மந்திர சொற்களை வந்து தினம் தினம் உச்சரிக்க நம்ம சொல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீய வினைகள் வந்து நீங்கும் அப்படிங்கிறது நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அதனால ஒரு நோய் நீங்கணும் அப்படின்னா, இப்ப நோயோட படுத்துக்கிட்டு இருக்கிற பாண்டிய மன்னன் வந்து அந்த தங்களுடைய ஊர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே இவர் தன்னுடைய ஊர் 12 பெயரை உடையது அப்படின்னு 12 பெயர்களையும் 12 பாடல்களில் எடுத்து அடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதுவே நோயை தீர்ப்பதற்கான முதல் படியாக மாறுது. அப்ப நோயை தீர்ப்பதற்கு இந்த 12 பெயர்களையும் மந்திர சொற்களாக நாம வந்து எடுத்து நம்ம வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுல இந்த கழுமலம் அப்படிங்கிறது ரோமச முனிவருக்கு அருள் செய்த நிலையில இந்த கழுமலம்ங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த கழுமலம்ங்கிறதுல வந்து முதல் பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேவுயரும் திண்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்த அன்பால் நாயியலும் மங்கையோடு நான்முகன் தான் வழிபட்ட நலம் கொள் கோயில் வாவிதோறும் வன்கமலம் முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியிரும் கரும்புவளை கருணைதல் கண் காட்டும் கழுமலமே அப்படிங்கிற இந்த பாடல்ல வந்து என்ன குறிப்பு சொல்றாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மேகராக குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மழை வேண்டிதான் பாடுறோம். இது எவ்வளவு மழைங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு திருக்குறள் பொதுமறையாம் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் நாயனார் என்ன சொல்றாரு, முதல்ல எடுத்த உடனே கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரமாகவே வான் சிறப்பை தான் சொல்லியிருக்காரு. அந்த வான் சிறப்பு மழை மழையினால நமக்கு எப்படி பலன் கிடைக்கும், மழை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறது எல்லாம் வரிசையா நமக்கு சொல்லியிருப்பாரு. அந்த 10 பாடல்கள்ல 10 குறள்கள்ல சொல்லியிருப்பாரு. அந்த நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா,
இந்த உலகம் செயல்படணும், அதற்கு செயலாகணும் அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து மழை வேண்டும். மழை இல்லை என்றால் இந்த உலக இயக்கமே இல்லை அப்படிங்கறதான் அந்த பாடல்ல சொல்ற. எப்படின்னா அதுக்கு நமக்கு உரையில என்ன சொல்றாங்கன்னா, நீரை இன்று அமையாது உலக ஆயின் எத்திரத்தார்க்கும் மழையை இன்றி ஒழுக்கம் நிரம்பாது. அப்படின்னா ஒழுக்கம்னா என்ன? அந்த மழை, நீர் இல்லை என்றால் இந்த உலகு இல்லை, மழை இல்லை என்றால் இந்த நீரோட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அதனால என்ன தடைப்படும் அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்னாடி பாடல்லே சொல்றார், தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது. மழை இல்லைன்னா தானமும் செய்ய முடியாது, தவமும் செய்ய முடியாது. தவம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய சாத்திர நூல்கள் எதை சொல்லுது அப்படின்னா, சரியை கிரிய யோகம் இதைத்தான் சொல்லுது. நம்ம கோயிலுக்கு வேண்டிய பணிகளை எது செய்ய வேண்டும் என்றாலும் தவம் வேண்டும். அதே மாதிரி உலகத்துல இருந்து நாம வந்து ஒரு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும், தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் மழை வேண்டும். ஆக தானம் தவம் எது ஆனாலும் நமக்கு மழை வேண்டும். அந்த மழைக்காகத்தான் இந்த மேகராக குறிஞ்சி பண்ணுல இந்த பாடல்ல எல்லாம் பாடியிருக்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். அப்படி பாக்குற பொழுது இந்த பாடல்ல வந்து முதல் பாடல்ல நான்முகன் வழிபட்ட கோயில் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மபுரம் அப்படிங்கிற முதல் பெயரே நான்முகன் பிரம்மன் வழிபட்டதுக்கு அப்படின்னா நமக்கு தோடுடைய செவியன் விடையேறி அதுலயும் பாத்தீங்கன்னா பிரம்மன் வழிபட்ட தலம் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருப்பாரு. அப்போ சேயுயரும் இந்த பிரம்மன் நான்முகன் தான் வழிபட்ட நலம் கொள் கோயில். நான்முகன் மட்டுமா வழிபட்டார் அப்படின்னா, நான்முகன் மட்டும் வழிபடல, அவருடைய துணைவியாரோடு வந்து வழிபட்டார் அப்படின்னு சொல்றார். யாரு அப்படின்னு சொன்னா, நாயியலும் மங்கை. நாயியலும் மங்கைனா கலைமகள். கலைமகளும் சேர்ந்து வந்து கலைமகளோடு வந்து நான்முகன் வழிபட்ட கோயில் அப்படின்னாலும் அது வந்து அந்த கோயில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நலம் கொள் கோயில். நலம் அப்படின்னா நன்மை. நன்மைங்கிறது என்ன அப்படின்னா, நன்மை எல்லாவற்றிலும் சிறந்த நன்மை எதுனா ஞானம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய நன்மையை அருள செய்யக்கூடிய கோயில் இது. அதனால இதை நலம் கொள் கோயில் அப்படின்னு சொல்றாரு. இந்த நலம் கொள் கோயிலை நாயிலும் மங்கையோடு நான்முகன் தான் வந்து வழிபட்டார். சரி, எப்படி வழிபட்டார் அவரு? வழிபடும் பொழுது எப்படி வழிபடணும்? நமக்கெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் எப்படி சொல்றாருன்னா, இப்படி வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி? சிறந்த அன்போடு வழிபடணும். அன்புல சிறந்த அன்பு சிறப்பில்லாத அன்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிறந்த அன்புனா அயரா அன்பு. அயரா அன்புனா என்ன அப்படின்னா, இடைவிடாது வணங்குதல். இடைவிடாது வணங்குதல் அப்படிங்கும் பொழுது எப்படி இடைவிடாம பெருமானை உறுதியாக எப்படி பற்றுவது அப்படின்னா, நமக்கு நம்பி ஆர்வலர் சொல்றார், நீள நினைந்தடியேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நீள நினைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த குறிப்பு. அப்ப நீள நினைதல் அதுதான் அயரா அன்பு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுவும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருள் இருந்தாதான் அதையும் செய்ய முடியும். அந்த அவன் அருள் எப்படி கிடைக்கும்? அவனுடைய திருவடியை இரண்டையும் நம் தலைமேல் வைத்துக் கொண்டால், திருவடி இரண்டும் எதை குறிக்குது அப்படின்னா ஞானத்தையும் கிரியையும் குறிக்குது. அப்ப அந்த ஞானமும் கிரியையும், அதாவது பெருமானின் ஞானமும் பெருமானின் கிரியையும் நம் தலைமேல் கொண்டால் நம்மளுடைய, அதாவது நாம அப்படிங்கிறது என்ன இங்க அப்படின்னா உயிர், ஆன்மா. அந்த ஆன்மாவானது அந்த திருவடிகளை தலைமையில் கொண்ட பக்குவப்பட்ட ஆன்மாவின் செயல் எப்படி இருக்கும்? அந்த பெருமானின் ஞானத்திலும் பெருமானின் கிரியையிலும் ஒடுங்கி இருக்கும். அதத்தான் இங்க என்ன சொல்றாங்க, சேவுயரும் தின்கொடியான் திருவடியே. அப்ப அந்த திருவடிங்கிறது ஞானமும் கிரியையும். அந்த திருவடியே, அதையே திருவடியே சரண். சரண் அப்படின்னா என்னன்னா, அதுதான் புகுதற்குரிய இடம், வேற இடமே இல்லை. அந்த புகுதற்குரிய இடம் என்று நான் சென்று அடைவதற்கான இடம் அதுதான் என்று நான்முகனும் சரஸ்வதியும் சேர்ந்து சென்று வணங்குகிறார்களாம். அதுவும் சிறந்த அன்பால வணங்குகிறார்களாம். சரண் என்று சிறந்த அன்பால் நாயியலும் மங்கையோடு நான்முகன் தான் வழிபட்ட நலம் கொள் கோயில் அப்படிங்கிறது இது முதல் பகுதி. எப்பவுமே பாடல் பதிகத்துல பாடலை எடுத்தோம்னா முதல் பகுதி இரண்டாவது பகுதியில் பிரிச்சு பாக்குற பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுலயும் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு பகுதி இயற்கை வர்ணனையோடும் ஒரு பகுதி பெருமானை வர்ணிக்கக்கூடிய அந்த பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்வது போலவும் அந்த தலத்தில யார் வழிபட்டார்களோ அதை குறிப்பது போலவும் அமைக்கப்படும். அப்ப இதுல இரண்டாவது பகுதி எப்படி இருக்கு?
மேல பாக்குற பொழுது அழகான ஒரு இயற்கை வர்ணனை அப்படின்னு தெரியுது. அதன் உட்கிடை என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க அந்த கழுமலத்தில் அந்த நலம்கொள் கோயில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கழுமலத்துல எப்படி இருக்குன்னா, வாவிதோறும் வன்கமல முகம் காட்ட, செங்குமுதம் வாய்கள் காட்ட, காவியிரும் கருங்குவளை கருணெய்தல் கண்காட்டும் கழுமலமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க வாவிங்கிறது அந்த நீர்நிலை. அந்த நீர்நிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, வன்கமலம், இல்ல செழிப்பான கமலம். கமலம்னா தாமரை. கமலம் மலர்ந்திருக்கு. அது அப்படியே அது முகத்தை பார்த்தா அப்படியே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தா அப்படி இருக்குப்பா, தாமரை போல முகம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதும். அடுத்தது செங்குமுதம் வாய்கள் காட்ட, அந்த பெண்களோட வாய் எப்படி இருக்கு, அப்படி செங்குமுதம் மலர் மாதிரி இருக்கு. அப்ப அது போல வாய்கள் காட்ட, காவி இரும் கருங்குவளை 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 எப்படி இருக்குன்னா கண்கள் போல இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் இயற்கை வர்ணனையாக எடுத்துட்டோம்னா இது இயற்கை வர்ணனை. ஆனா இந்த தலம் எப்படிப்பட்ட தலம்? இது கழுமலம். எது கழுமலம்? நம்மளுடைய மலத்தை கழுவக்கூடிய இடம் இது. அப்ப இது கழுமலம். மலம் நீங்குவதுன்றது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, குருநாதர் அருள் செய்தால் வரும். குருநாதர் தீக்கை செய்து வைத்தால் நமக்கு மலமானது நீங்கும், நம்மை விட்டு நீங்கும். அப்ப அந்த குருநாதர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் காத்துக்கிட்டு இருப்பார். மாணிக்கவாசகர் பெருமான் வருவாரா 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 திருப்பெருந்துறையில அவர் காத்துக்கிட்டு இருந்தார். அவர் எப்படி காத்துக்கிட்டு இருந்தார்? அப்படியே அந்த முகம் காட்ட அப்படிங்கிறது பெருமானின் அந்த முகம், திருமுகத்தினை காட்ட, அந்த திருமுகத்தை காட்ட. அதுதான் இங்க வாவிதோறும் வன்கமலம் முகம் காட்டங்கிற பொருள்ல குருநாதர் தன் முகத்தினை காட்டியவுடன் என்ன ஆகுது அப்படின்னா, செங்குமுதம் வாய்கள் காட்ட. அப்ப வாய்கள் அப்படிங்கிறது என்னன்னா, குருநாதரின் உபதேசமாக நமக்கு அருளி செய்யக்கூடியது. அப்ப தீக்கை செய்யும் பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மந்திரமாக அமைக்கப்பட்டது. அப்ப அந்த 5 எழுத்து அந்த செங்குமுதம் வாய்கள் காட்ட அப்படிங்கிறதும். அடுத்தது காவி இரும் கருங்குவளை கரு நெய்தல் கண் காட்டும் அப்படின்னா, கருங்குவளையும் நெய்தலும் என்ன காட்டுது? கண் காட்டுது. அது நயன தீக்கையை காட்டுகிறார் இந்த இடத்துல அப்படின்னு எடுத்து பொருத்தி பார்த்தோம்னா மிகவும் சிறப்பாக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ காவி இரும் கருங்குவளை கருநெய்தல் கண்காட்டும் கழுமலமே. இப்படி இது இதை எதை வச்சு நம்ம இதை சொல்லலாம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்துல திருவெம்பாவையில பாத்தீங்கன்னா, பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அப்படிங்கிற பாடல்ல பாத்தீங்கன்னா, பைங்குவளை கார்மலர் அப்படிங்கிறது பெருமான் அந்த பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது. அந்த நீர்நிலையில் பெருமானும் பெருமாட்டியும் போல கார்மலர் போலவும் செங்குமுதம் போலவும் இருக்கக்கூடிய நிலையை பைங்குவளை கார்மலரா செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் அப்படிங்கிற ஒரு பாம்பு பின்னப்பட்டு இருக்கக்கூடிய நிலையும், அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் சார்தலினால் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க தங்கள் மலம் கழுவார் சார்தலினால் சொல்ல நம்ம பார்க்கணும் அந்த சொற்றொடரை. அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கழுமலம் அப்படிங்கிற தலத்தை சார்தலினால் நமக்கு வன்கமல முகம் காட்டுகிறது, செங்குமுதம் வாய் காட்டுகிறது, காவி இரும் கருங்குவளை கருநெய்தல் கண் காட்டுகிறது அப்படிங்கிற பொருளை பொருத்தி நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் இனிமையாக ஒரு பொருள் நமக்கு பெருமான் கருணை புரிகிறார் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது 2வது பாடல். பெருந்தடங்கன் சென்று வருவாய் வீடுடைய மலைச்செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ண வெந்நீர் அலங்கரித்தான் அமரத் தொழ அமரும் குயில் தரும் தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங் கண்ணார் கடல் பந்து அம்மானை பாட்டையரும் கழுமலமே. இந்த பாடலும் பாத்தீங்கன்னா திருவாசகத்துல நமக்கு 7வதுல இருந்து, அதாவது திருவெம்பாவையில இருந்து பெண்கள் பாட்டாகவே அமைச்சிருப்பாரு. திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும், திருத்தசாங்கம் வரைக்கும் பெண்களுக்குரியதாக இருக்கும். திருப்பள்ளி எழுச்சி ஒரு அரசனை எழுப்புவது போலவும், திருத்தசாங்கம்ங்கிறதும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணிட்ட கேட்கிற மாதிரி, பெருமான்றவர் அரசனாக இருந்தால் அரசனுக்குரிய 10 அங்கங்கள் என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரியும் அமைச்சிருப்பாங்க. அப்ப பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு கல்லு விளையாட்டு விளையாடிக்கிட்டு
அவங்க வந்து தும்பி விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தானே அப்படின்னு நினைக்காம அந்த விளையாட்டுலயும் அவங்க பொற்சுண்ணம் இடித்தாலும் சரி, அம்மானை ஆடினாலும் சரி, அங்கேயும் பெருமானை நினைச்சுக்கிட்டு பெருமானின் புகழை பாடிக்கிட்டேதான் அவங்க செய்வாங்கங்கிறது தான் நம்ம சொல்றாங்க. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாருங்கன்னா, கருந்தடன் கண்ணார் கடல் பந்து அம்மானை பாடி. எதை வச்சு பாடுறாங்க? இறைவனின் தன்மை பாடி, இறைவனோட தன்மை பாடி, கருந்தடன் கண்ணார் கடல் பந்து அம்மானை பாட்டு அயரும் கழுமலமே அப்படின்னு. அப்ப அந்த கழுமலத்தில் அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இறைவனின் தன்மை பாடி, இறைவனோட தன்மை என்ன அப்படின்னா அவர் நமக்கு செய்யக்கூடிய அருள், அந்த கருணை, இந்த கருணை, அந்த அன்பு, அந்த அன்புனால அவங்க பாடுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தரும் தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் அப்படின்னா, தரும் தடக்கை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களா அப்படின்னா, தரும் தடக்கை, நல்ல அவன் கைகள்ல இருந்து வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்கள், வாரி தரக்கூடிய பண்பு அவர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க முத்தொழில் ஓம்புக்கூடியவர்கள் அந்தணர்கள், அதையும் சொல்லி சேர்த்து சொல்றார். அப்ப தருந்தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும், அந்த ஒரு மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி, ஒவ்வொரு வீட்டிலையும் இறைவனோட தன்மை தான் பாடுறாங்க. இறைவனுடைய தன்மையை பாடி கருந்தடங்கண்ணார் கடல் பந்து அம்மானை பாட்டையரும் கழுமலமேன்றது இரண்டாவது பகுதியில சொல்லிடுறாரு. முதல் பகுதியில என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, அங்க முன்னாடி நாயலும் மங்கையோடு நான் மகன் தான் வழிபட்ட நலங்கொள் கோயில் சொன்னாரு இல்லையா? இங்க என்ன சொல்றாருன்னா, பெருமானுடைய அழக சொல்றாரு. பெருமான் எப்படி இருப்பார்னா அப்படியே வெந்நீர் பூசி இருப்பார். அந்த வெந்நீர் எப்படின்னா சுண்ண வெந்நீராக இருக்கும். அந்த சுண்ண வெந்நீர் வைத்து அலங்கரித்தான். பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணேடின்னு மாணிக்கவாசக பெருமான் சொன்ன மாதிரி நீங்க அவர் சுண்ண வெந்நீரை அலங்கரித்திருக்கிறார். அந்த சுண்ண வெந்நீருக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அருந்தகைய அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கார். அருந்தகைய அப்படின்னா அருமையான தகைவு அப்படின்னு சொன்னா சிறப்பானது. அப்படி அருந்தகையங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு சாதனங்கள் அப்படின்னா உருத்திராக்கம் இருக்கு, திருநீர் இருக்கு, அப்புறம் சடைமுடி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாரும் உருத்திராக்கம் அணிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா எல்லாரும் பண்ண முடியாது. எல்லாரும் சடைமுடி வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. அப்ப எல்லாரும் திருநீர் வச்சுக்க முடியுமா? எல்லாரும் வச்சுக்கலாம், யார் வேணா வச்சுக்கலாம். அதனால இந்த சாதனங்களிலேயே சிறந்தது திருநீரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீருன்னு திருநீற்றுக்குன்னே ஒரு பதிகத்தையே கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமான். அதனால அருந்தகைய சுண்ண வெந்நீரு அதை அலங்கரித்தான். அமரர் தொழுவதற்காக அலங்கரித்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் எங்கே அமர்ந்திருக்கிறார்? இந்த கழுமலத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த கழுமலம் எப்படி இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாட்டு பாடும் பொழுது கூட பெருமானின் புகழை தன்மையை பாடிக்கொண்டிருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் தரும் தடக்கையோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி சரி, பெருமான் இப்படி இருப்பாருன்னு சொல்றோம், அருள் செய்வாருன்னு சொல்றோம், அவர் தன்மையை சொல்றோம். அவர் தன்மைன்னா அவர் அருள் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவரை விட்டு பிரியாது தன்னிலமே மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி விண்ணமிலான் எங்கள் பிறான். அதனால அவரை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய சக்தியை உடையவன். அந்த சக்தி எப்படி இருப்பா அப்படின்னா முதல் வரியில சொல்ற, பெருந்தடங்கண் செந்துவர் வாய் பீடுடைய மலை செல்வி. அப்போ அம்மா எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அருள், அந்த அருள்ன்றது எப்படி இருக்கும்னா கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம்ங்கிறது அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா பெரும் தடங்கண், பெரிய கண்கள், அகன்ற கண்கள், அழகிய கண்கள். கண்கள்னாலே அது அருள் அப்படின்றதுதான் காட்டக்கூடியது. பெருந்தடங்கண். அந்த அம்மா செந்துவர் வாயோட இருக்கக்கூடியவள், வீடுடைய பெருமை மிக்கவள், மலைச்செல்வியாக இருக்கக்கூடியவள், அவளை பிரியாமேனி, அவளை விட்டு பிரியாத மேனியை உடையவர், அந்த மேனியில் அருந்தகைய சுண்ண வெந்நீர் அணிந்திருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுக்கு பொருளாக அமைக்கப்படும். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல். அலங்கல் மலி வானவரும் தானவரும் அலைக்கடலை கடைய பூதம் கலங்க எழு கடுவிடம் உண்டு இருண்ட மணி கண்ட தோன் கருதும் கோயில் விலங்கல் அமர் புயல் மறந்து மீன் சனிக்கு ஊன் சலிக்கும் காலம் தானும் கலங்கலில்லா மனம் பெரு வன் கை உடைய மெய்யர்வாழ் கழுமலமே அப்படின்னு சொல்றாரு.
அலங்கல் மலி. அலங்கல் மலி வானவரும் தானவரும் அலைக்கடலை கடை. பெருமானின் தன்மை அப்படின்னு சொல்லி போன பாடல்ல பார்த்தோம். பெருமானின் தன்மைனா என்ன இருக்கும், அவர் என்ன பண்ணினாரு, நாம எல்லாம் சொல்றதே அதுதான். வாய திறந்தா பெருமான் எனக்கு என்ன பண்ணாரு, பெருமான் எனக்கு என்ன பண்ணாரு, எப்போதும் நான் மட்டும் கஷ்டத்திலேயே இருக்கேன், இதையத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது அவர் என்ன பண்ணினாரு, எவ்வளவு கருணையானவர் அப்படின்னு அவருக்கு அது சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அப்படி பார்த்தோம்னாலே தெரியும். அவருடைய நீல கண்டத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய கருணை பண்ணினார் தெரியுமா. இல்லைன்னா எந்த உயிராவது பழிச்சிருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நீலகண்டத்தை, நீலகண்டத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அலங்கல் மலி வானவர். வானவர்கள்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே மாலைகளை அணிந்து கொண்டு அவர்கள் அலங்கல் அப்படின்னா மாலை, மாலை அணிந்திருக்கக்கூடியவர்கள் அலங்கல் மலி வானவரும் தானவர்களும் மாலை அணிஞ்சிருப்பாங்க. இவங்க வெற்றி மாலை அணிஞ்சிருப்பாங்க. அவர்களை வென்றதற்காக தானவர்கள் வெற்றி மாலை அணிஞ்சிருப்பாங்க. இவங்க 2 பேரை சேர்ந்து வானவரும் தானவரும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அலைக்கடலை கடைந்தார்கள். எந்த கடலை, பார்க்கடல். பார்க்கடலை கடைந்த பொழுது அப்ப கடையும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூதம் கலங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த பூதம் கலங்குச்சு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த தூள பூதங்கள், இந்த தூள பூதம் எல்லாம் அப்படியே கலங்குது. என்ன ஆகுது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கலங்க. அந்த நேரம் கடுவிடம் வந்தது. எப்படி வந்தது, ஆலகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விடங்கள் வந்தது. பாம்புல இருந்து, வாசுகின்ற பாம்பு அது அது வாயிலிருந்து கக்கின விடமும் கடல்ல இருந்தே வந்த விடமும் சேர்ந்து ஆலகாலம் 2 பெரிய விடம் வந்தது. அது கடுவிடம், கொடுமையான விடம். அந்த கொடுமையான விடம் உண்டு. அதை உண்ட பிறகும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமான், சாவா மூவா பெருமான். அந்த பெருமான் உண்டு இருண்ட மணி கண்டத்தோன். அந்த மணி அழகிய கண்டத்தினை உடையவன். அந்த உண்டதனால இருண்ட கண்டம் அது அழகிய கண்டம். அதனால அது என்ன பார்க்க முடியாத கண்டம் ஆயிடுச்சா, அசிங்கமா இருக்கா அப்படின்னா இல்ல, அழகான மணிகண்டமாக இருக்கு. மணிகண்டத்தோன் அவர் கருதும் கோயில். என்ன கருதிட்டு இருக்காரு அவரு, எப்ப எல்லாரும் வருவாங்க, அவங்களுடைய மலங்களை எல்லாம் எப்ப நாம கழுவுவோம் அப்படின்னு கருதி கொண்டு காத்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கும். ஒரு இடத்துலயும் பாருங்க, அங்க ஒரு பாடல்லையும் அந்த இந்த 2வது வரி முடிவுல பாத்தீங்கன்னா, கருதும் கோயில், அமரும் கோயில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். அவர் வழிபட்ட கோயில், முதல்ல அவர் நலம்கொள் கோயில் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அப்ப கருதும் கோயில், அந்த பெருமான் கருதி கொண்டிருக்கிறார், நமக்காக அருள் செய்வதற்காக கருதி கொண்டிருக்கக்கூடிய கோயில் கழுமலம். அந்த கழுமலத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விலங்கல் அமர் புயல் மறந்து மீன் சனி புக்கு ஊன் சலிக்கும் காலம் தானும். அப்படின்னா விலங்கல் அமர் புயல் மறந்து அப்படின்னா, இந்த உலகத்துல புயல்னா மழை. நாம இன்னைக்கு எதுக்காக இந்த பதிகத்தை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மழை வேண்டி அப்படிங்கிறதுக்கு தான் சிந்திச்சிருக்கோம். அப்ப அந்த நிலையிலும் மழை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அப்படிங்கிற குறிப்பை இந்த பாட்டுல கொடுத்திருக்கிறார் நமக்கு ஞானசம்பந்த பெருமான். அப்ப மழை வேண்டிய நேரத்தில் விலங்கல் அமர் புயல் மறந்து, அப்ப மழை மறந்து மண் வறண்டு போயிருக்கக்கூடிய அந்த காலத்திலும் விலங்கல் அமர் புயல் மறந்து மீன் சனி புக்கு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம், சனி கிரகம். அந்த சனி கிரகம் மீன்னா நட்சத்திரம். அது எதுல புக்குது அப்படின்னா, மகத்தில் புக்கதோர் சனி என காணாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த நம்பியாரூரர் வரியை நம்ம இந்த இடத்துல யோசிப்பாங்க. அப்ப மகம் நட்சத்திரத்தில் சேரும் பொழுது அது துன்பத்தை அதிகமாக தரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லக்கூடியது. அதெல்லாம் ஜோதிடத்துல சொல்லக்கூடியது. நம்ம இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு துன்பமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்திலும் ஏற்கனவே முன்னாடி பாட்டுல என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் முத்தழல் ஓம்புபவர்கள், அது மட்டும் இல்ல தரும் தடக்கை உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சியை நம்ம ஞானசம்பந்த பெருமான் கையாண்டுட்டார். அந்த விலங்கல் அமர் புயல் மறந்து மீன் சனி புக்கு அந்த நேரத்திலும் வையகம் முற்று வான்மழை மறந்து போயிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் ஊன் சலிக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், உடம்புக்கு வேண்டிய நீர் இல்ல, நீர் இல்லாததுனால உணவு இல்ல,
சுற்றத்தை பார்க்க முடியல, மற்ற எல்லா பொருள்களையும் இழந்து போய் நிற்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். பஞ்சம் ஏற்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு திருவிழிமிழல காமிச்சாரு இல்லையா? அப்ப பஞ்சம்ன்றது எப்படி இருக்கும்னு, அது போல ஊன் சலிக்கும் காலம் தானும். அப்படி ஊன் சலித்து போன அந்த காலத்திலும் காலம் தானும் கலங்கலிலா மனம், அவர்களுக்கு கொஞ்சமும் கலக்கம் இல்லாத மனத்தினை உடையவர்களாக இருப்பாங்கன்னா, அதுவும் இல்லாம கலக்கம் இல்லாமல் இருப்பார்கள்னா என்ன பொருள் அப்படின்னா, நமக்கு எனக்கு துணையாக எம்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்க கலக்கமே இருக்காது. நான் செய்யறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்னோம்னா, நான் எப்படி செய்வேன், என்னால முடியுமா, இத கூட செய்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கலக்கம் வரும். இது எல்லாம் என்னால செய்ய முடியதா, நான் செய்யக்கூடியதா, எல்லாம் பெருமான் செயல் அப்படின்னு விட்டுட்டோம்னா கலக்கமே இருக்காது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய கழுமலம் அப்படின்னு சொல்ற. கலங்களில்லா மனம், அது மட்டும் இல்லாம பெருவன் கை உடைய, அந்த தரும் தடக்கைங்கிறதுக்கு இங்க பொருள் பெருவன் கை உடைய மெய்யர்வாழ் கழுமலமே. பெருவன் கை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இதே மாதிரி சண்பை நகருக்குன்னு இந்த 12 பெயர்கள்ல ஒரு பெயர் சண்பை நகர். அதற்குரிய பாடல்ல ஒண்ணுத்துல சொல்லியிருக்காரு, 3ஆம் திருமுறையில 75வது பதிகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, பின் பொய் அதனால் மழை விழாது ஒழியினும், பின் பொய்த்து மழை பொய்யாம போனாலும் விளைவுதான் மிக உடை மண் பொய் அதனால் வளமில்லாது ஒழியினும். அந்த மழை இல்லாததுனால விளைச்சல் இல்லாம போய் மண்ணும் பொய்த்து போயிருந்தாலும் அந்த நேரத்திலும் தமது வன்மை வழுவார் உன் பகர வார் உலகினில் ஊழி பலதோறும் நிலையான பதி சண்பை நகர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்ப அந்த சண்பை நகர் கழுமலம் எல்லாம் ஒரே தலத்துக்குரிய பெயர்கள் தான். அங்கே உரிய ஒரு பாடல்லையும் இதே மாதிரி ஒரு குறிப்பை ஞானசம்பந்த பெருமான் கொடுத்திருக்கிறாருங்கிறது குறிப்பு தெரியல. அடுத்தது கலங்களிலா மனம் பெருவன் கை உடைய, அந்த கைகளை உடைய மெய்யர் வாழ். அப்ப மெய்யர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, மெய்ப்பொருளை பற்றி அதை பற்றி கொண்டு நிற்பவர்கள் தான் மெய்யர். மெய்ப்பொருளை பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். மெய்ப்பொருள் அப்படின்னா என்றும் உள்ள பொருள், என்றும் இன்பமயமாக இருக்கக்கூடிய பொருள், நமக்கு இன்பத்தை தரக்கூடிய பொருள், அது மட்டுமே மெய்யான பொருள், மற்ற எல்லாம் பொய் பொருள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது. அந்த மெய்யை பற்றி கொண்டு நிற்கக்கூடியவர்கள் மெய்யர். அந்த மெய்யர்கள் வாழக்கூடிய கழுமலம் அப்படிங்கிறது 3வது பாடலில் பொருளாக அமைக்கப்படும். அடுத்தது 4வது பாடல்ல என்ன சொல்ற, பாரிதனை நலிந்து அமரர் பயம் எய்த சயம் எய்தும் பரிசு வெம்மை ஓர் இசையும் புறமூன்றும் போன்ற ஒரு சிலை வளைத்தோர் பொருந்தும் கோயில். போன பாட்டுல பெருமானின் திருநீலகண்டத்தின் பெருமையை, முன்னாடி பாட்டுல என்ன சொன்னாரு, அந்த பெண்கள் விளையாடும் போது இறைவன் தன்மை பாடி விளையாடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கேற்றார்ல போன பாட்டுல திருநீலகண்டத்தின் பெருமையை சொல்றார். அடுத்த பாடல்ல என்ன சொல்றார், அவர் அடியவர்களுக்காக அமரர்களுக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் விடத்தினை உண்டவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, எல்லா உயிர்களும் துன்பப்பட்டது. எப்படி துன்பப்பட்டது அப்படின்னா, முப்புறமும் என்ன பண்ணுது, இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து கீழே இறங்கும் போது கீழே இருக்கக்கூடிய உயிர்களை துன்பப்படுத்தியது. அதனாலையும் மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு துன்பம் கிடைச்சது. அதனாலையும் 2 பேரையும் துன்பப்படுத்துறதுனால பார் இதனை நலிந்து, பார் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களும் நலிந்தது. அமரர் பயம் எய்த, அமரர்களும் பயந்தார்கள். இவங்க நம்மளை தாக்குனா என்ன ஆகிறது, நாம இந்த முப்புராதிகள் இவ்வளவு வலிமையோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர்களும் அமரர்களும் பயம் எய்த சயம் எய்தும் பரிசு. அவர் வெற்றி அப்படிங்கிறது, அவருக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், அந்த வெற்றி மட்டுமே உடையவர். அதனால சயம் எய்தும் பரிசு வெம்மை போர் இசையும் புறமூன்றும். வெம்மை அந்த போருக்காக இருக்கக்கூடிய அந்த முப்புறத்தையும், வெம்மை வெப்பமான போர் செய்யக்கூடிய போர் இசையும் புறமூன்றும் போன்ற அந்த முப்புறத்தையும் அப்படியே மொத்தமாக அழித்து போன்ற ஒரு சிலை வளைத்தோம். ஒரு சிலை அப்படிங்கிறது நேருவை வில்லாக வளைத்ததை சொல்றார். அப்ப அவருடைய வீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இடம் வந்தாலும் கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதே போல ஒரு மலையை வில்லாக வளைக்கணுமா, வளைச்சிடலாம் அப்படின்னு வளைக்கக்கூடியது. அப்ப அந்த ஒரு சிலை வளைப்போன்
பொருந்தும் கோயில், பொருந்தி இருந்து அருள் செய்யக்கூடிய கோயில் அந்த கழுமலம். அந்த கோயில்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கழுமலத்தில் வாழக்கூடிய மக்கள் வாரிசை குழந்தைய தாளாட்டும் பொழுது கூட இந்த பண், மேகராக குறிஞ்சி பண் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மழை வேண்டுவதற்காக பாடக்கூடியது. அந்த நேரத்தில் மேகராக குறிஞ்சி பண்ணுக்கு ராகம், சரியான ராகம் எதுன்னு பார்த்தா நீலாம்பரி ராகம். அந்த நீலாம்பரி ராகம் எப்ப பாடுவோம் அப்படின்னு சொன்னா தூங்க வைப்பதற்காக பாடக்கூடியது. அந்த ராகத்தை இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பெண்கள் தன் குழந்தைகளை தாளாட்டும் பொழுது பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்கன்னா, வாரிசை மென்முலை மடவார், நல்ல நீண்ட இசையோடு அழக வாரிசை மென்முலை மடவார் மாளிகையின் சூளிகை மேல் மக பாராட்ட அப்படின்னும் பொழுது அவர்களுடைய குழந்தையை அப்படியே சீராட்டி பாராட்டி பாடிக்கொண்டே தூங்க வைத்தல், நீலாம்பரி ராகத்தில் தூங்க வைத்தல். அத சொல்றாங்க. மக பாராட்ட காரிசையும் விசும்பியங்கும் கணம் கேட்டு மகிழ்வெய்தும் கழுமலமே. அப்போ அந்த மக பாராட்ட என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கார் இசையும் விசும்பியங்கும் கணம் கேட்ட அந்த மேகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் கூட ஒரு கணம் அங்க நின்று கேட்டு இவ்வளவு அருமையா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி மயங்கி கேட்டு செல்லக்கூடிய, மகிழ்வு எய்தக்கூடிய அந்த கழுமலம் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்லும். அடுத்தது ஆறாவது பாடல், ஐந்தாவது பாடல். ஊர்கின்ற அரவம். பெருமானுடைய சடை அழக சொல்ற. சடை அழகு, சடை அப்படின்னு சொன்னாலே அது ஞானத்தின் அடையாளம். அந்த ஞான சடையில என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே எல்லாருக்குமே தீங்கியே செய்யக்கூடியது. சும்மா போனா கூட அப்படி போட்டு ஒரு தட்டு தட்டிட்டு போகக்கூடியது பாம்பு, அதையும் தலையில வச்சிருப்பாரு. அது அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, யாருக்குமே நல்லதையே நினைக்க மாட்டோம். சில பேர் அப்படி இருக்கிறவங்களையும் அவர் தலைமையில தூக்கி வச்சுக்குவாரு அப்படிங்கிறது பொருள். அப்போ ஊர்கின்ற அரவம் வச்சிருக்கிறாராம். அடுத்தது ஒளிவிடு திங்கள் வச்சிருக்காராம். இந்த ஒளிவிடு திங்கள் அப்படிங்கிறது ஏன் இந்த திங்களுக்கு அடைமொழியா ஒளிவிடுன்னு சொல்லி போட்டிருக்காருன்னா, அது தன்னுடைய ஒளிகளை எல்லாம் 16 கலைகளை எல்லாம் வரிசையா இழந்துட்டு, தக்கன் சாபத்தினால எல்லா கலைகளையும் இழந்த நிலையில் ஒரே ஒரு கலையோடு பெருமானே நீயே கதி அப்படின்னு சாகர காலத்துல சங்கரான் விழுந்தது. அதனால அதை தூக்கி தலைமையில வச்சிட்டு இருக்காரு. பெருமானின் தலைமையில வச்சுட்டதுனால அது ஒளி விடுது. அதனால ஒளிவிடு திங்களோடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பாம்பை வச்சிருக்காரு. எப்பொழுது தீங்கையே செய்யக்கூடிய உயிர்களையும் அவர் காப்பார். அதே போல் கடைசி நேரத்துல திருவடியை பிடிக்கக்கூடிய உயிர்களையும் அவர் காப்பார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அடுத்த வன்னி, மத்தம், இதெல்லாம் யாருமே கடையில கூட விற்க மாட்டாங்க. வன்னி விற்கிறாங்களா, மத்தம் விற்கிறாங்களான்னு விற்க மாட்டாங்க சாமிக்கு. நாமளா பார்த்து இதுதான்ப்பா வன்னி மரம், இதான் வன்னி இலை, சாமிக்கு ஒரு இலையை பறிச்சு போடுவோம்னு போட்டாதான் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வன்னி, ஏன்னா அது அந்த இலையும் அதுல பூக்கக்கூடிய மலரையும் அதுல காய்க்கக்கூடிய காயையும் யாரும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதே போலதான் மத்தமும். அதே அந்த வன்னி, மத்தம், இதையெல்லாம் யாருமே திரும்பி பார்க்காத உயிரை கூட பெருமான் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் தலைமையில் வைத்து தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்போ நோயுற்று நுந்துகன்றாய் அப்படின்னு சொல்வார் மாணிக்கவாசக பெருமான். நான் நுந்துகன்றாய், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது கூட என்னை தாங்கி பிடிக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அது மாதிரி வன்னி, மத்தம், அது மட்டும் இல்ல, இந்த உயிர்களை எல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு உயிரை சொல்றாரு. அது என்னன்னா, அகங்காரமே வடிவமாக இருக்கக்கூடியது. நான் அப்படின்னு எழுந்து நின்று நான் வெளியே எல்லாரையும் அழிச்சிருவோம் அப்படின்னு நிக்கக்கூடியது, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, மேல மேல வரக்கூடியது அந்த அகங்காரம். அதற்கு அடையாளம் அந்த கங்கையானது. அதையும் தலையில வச்சிருப்பாரு, அந்த அகங்காரத்தையும் அடக்கி வச்சிருப்பாரு. அதத்தான் இங்க நீர் நின்ற கங்கை. அது மட்டும் இல்ல, எதிரிகளாகல அந்த அந்த தார்காவனத்து முனிவர்களால ஏவி விடப்பட்ட அந்த நகு வெண் தலையையும் தலைமேல் வைத்திருப்பாரு. அவங்க அனுப்பிச்சாங்களா, அவங்க பரவாயில்ல இருக்கட்டும், என்னன்னோ அரவு இருக்குது, கங்கை இருக்குது, திங்கள் இருக்கு, அது கூட இதுவும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தூக்கி தலைமையில வச்சுக்க கூடியவர். அந்த நகு வெண் தலையில் வைத்து சேர் சஞ்சடை, செஞ்சடையான், இதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செஞ்சடையாக இருக்கக்கூடிய ஞானத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய
அந்த சடையை உடையவன் அப்படிங்கிற இந்த புகழ விடவா நம்ம வேற எதையாவது புகழ சொல்ல போறோம்? முதல்ல நீலகண்டம், அதுக்கப்புறம் மேர்வை வில்லாக வளைத்தது. இந்த இடத்துல வந்து அவருடைய செஞ்சடையின் அடையாளத்தை எல்லாம், செஞ்சடைங்கிறதுக்கு அடையாளம் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் இந்த பாடல சொல்றாரு. இந்த பகுதியில அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏர் தங்கி மலர் நிலவி இசை வெள்ளிமலை என என்ன நிலவி கார்வண்டின் கணங்களால் கவின் பெருது சுதை மாட கழுமலமே. அப்ப ஏர் தங்கி மலர் நிலவி இசை வெள்ளிமலை, வெள்ளிமலைமா போல அந்த மாளிகை எல்லாம், மாளிகை எப்படி இருக்கும், அந்த மாளிகை மேல நின்னுட்டு பெண்கள் வந்து மகப்பாராட்ட அப்படின்னு சொல்லி முன்னாடி பாட்டுல சொன்னார். அந்த மாளிகை எல்லாம் எப்படி இருக்கும்னா வளர்ந்து உயர்ந்து மேல வரைக்கும் இருக்கும். அதைத்தான் இங்க வந்து ஏர் தங்கி மலர் நிலவி இசை வெள்ளிமலை போல, வெள்ளிமலை போல இருக்குமா அந்த மாளிகைகள். வெள்ளிமலை என்ன என்ன அப்படின்னா அது போல என்ன நிலவி நின்று கார்வண்டின் கணங்களால் கவின் பெருகு சுதை மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, கவின்னா அழகு, அழகு நிறைந்த கார்வண்டின் கணங்களால், அப்படி இந்த மலர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறதுனால சோலையும், அதன் பிறகு இந்த மாளிகையும் நிறைந்திருக்கக்கூடியது. அந்த வண்டுகள் வந்து அப்படியே மொய்த்து கொண்டிருக்கக்கூடியது. அதனால வண்டுகளும் பாடுது, அங்க இருக்கக்கூடிய பெண்களும் பாடுறாங்க, எல்லாம் பாடி ஆடி கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய கழுமலம் அப்படிங்கிறது இந்த பாடலுக்குரிய பொருளாக அமையுமா. அடுத்தது வந்து தரும் சரதம், 6வது பாடல். தரும் சரதம் தந்து அருள் என்று அடி நினைந்து தடல் அணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுரர் பெயலர்க்கும் பீடா தோழமை அளித்த பெருமான் கோயில். அறிந்த வயல் அரவிந்தம் மது உப்ப அது குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் விலக வளர் கரும்பு இரிய அகம்பாயும் கழுமலமே. சரதம் அப்படின்னா என்னன்னா உறுதியாக, கண்டிப்பா நான் பெருமான் திருவடியை போய் பிடிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு அருள் கிடைச்சிரும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிச்சயமாக தரக்கூடியது அப்படின்னு. அப்ப இந்த சரதம் தரும், சரதம் நிச்சயமாக தரும். எதை தரும்? அருளை தரும். அந்த அருளை தந்து என்னை காக்கும் அப்படின்னு நினைச்சு அடி பிடித்து, அடி நினைந்து, அவருடைய திருவடியை நினைந்து தழல் அணைந்து, அடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்க, பெருமான் திருவடியே சரணம் அப்படின்னு இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் அருள் செய்தாரே அப்படின்னுட்டு அதனால அவங்களுக்கு அருள் செய். அப்போ நம்பி ஆரூரர் என்ன சொல்வாரு அப்படின்னா, செங்கனானுக்கு அருள் செய்தீங்க, அதனால அதை பார்த்து நானும் அன்பு செய்து பாக்குறேன், எனக்கும் அருள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பாடல்லையும் ஒருத்தரையும் சொல்லி சொல்வார். இவர்களுக்கு அருள் செய்ததனால எனக்கு அருள் செய்வீங்கன்ற எனக்கு நம்பிக்கை வந்தது. அது மாதிரி இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அடியவர்களுக்கு பக்குவமுடைய உயிர்களுக்கு அருள் செய்தது எப்படின்னா, நிச்சயமாக அது அருள் செய்ததை கண்டதனால எங்களுக்கும் அருள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி தவம் செய்யறாங்க. என்ன தவம் செய்யறாங்க? தழல் அணைந்து தவங்கள் செய்த. தழல் அணைந்து அப்படின்னா அப்படியே நெருப்பை சுத்தி மூட்டிட்டு அது நடுவுல நின்றுகிட்டு தவம் செய்யறாங்க. எதற்காக அப்படின்னா, ஏற்கனவே நாங்க பார்த்தோம், நீங்க எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவர், அதனால எங்களுக்கும் அருள் செய்வீர் அப்படிங்கிற நம்பிக்கையினால, சரதம் அப்படிங்கறதுனால நாங்க தவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பெரும் சதுரர் பெயலர்க்கும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த அப்படி அருள் செய்வாருங்கிற அந்த சதுர அந்த 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 தன்மையினாலையும் சதுரர் பெயலருக்கும் பீடார் தோழமை அளித்த, அத தோழமையாக தந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தோழமையாகவும் தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால பீடா தோழமை அளித்த பெருமான் கோயில். மற்றவர்களுக்கும், அந்த தவங்கள் செய்தவர்களுக்கும் தோழமை அளித்து அவர்களுக்கு வேண்டியதையும் செய்யக்கூடியவர், அவர்களுக்கு தேவையானதையும் கொடுக்கக்கூடியவர். அவர்கள் எதை கேட்கிறாங்க அப்படின்னா, திருவடியை தான் கேட்கிறாங்க. அடி நினைந்து அப்படின்னு தானே சொல்றாரு. அந்த திருவடியை தந்து தோழமை கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து தோழமை அளித்த பெருமான் கோயில் அப்படின்னு. அடுத்ததா என்ன சொல்றாரு? அறிந்த வயல். அறிந்த வயல், எதை அறிந்த வயல்? நெல்ல அறிந்தாச்சு, நெல்லெல்லாம் சாகுபடி ஆயிடுச்சு. அதனால் அறிந்த வயல். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலையில, வயல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையில எல்லாம் அரவிந்தம் மலர்ந்திருக்கு. அரவிந்தம்னா தாமரை, தாமரை மலர்ந்திருக்கு. அந்த தாமரையில தேன் அப்படியே பொங்கிட்டு இருக்கு. தேன் எப்படி இருக்குன்னா மது உகுப்ப அப்படியே மேல இருக்கு தேன். அந்த மது உகுப்ப அதை குடிக்கிறதுக்காக இந்த வண்டுகள் வருது. அதை குடித்து அதனால கழித்து அப்படியே குடித்து கழித்து என்ன பண்ணுது, இங்க இருந்து அங்க தாவுது, அங்க இருந்து இங்க தாவுது. இப்படியே அது சுத்தி சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது
இந்த அந்த நீர்நிலையில இருக்கக்கூடிய வாழை மீன் எல்லாம் என்ன பண்ணுதா, அது வாழை கருஞ்சகடம் இலக, சகடம்னா வண்டி, பக்கத்துல வயலுக்கு பக்கத்துல இந்த நெல்லு இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வண்டியை நிறுத்திருக்காங்க. அந்த கருஞ்சகடம்னா கருப்பான வண்டின்னு பொருள் இல்ல, அது வந்து கரு அப்படிங்கிறது வலிமையான அப்படின்ற பொருளையும் வரும். அதனால வலிய அந்த வண்டிய அந்த வாழை மீனானது அப்படி எகிரி அப்படி தாவி அப்படி குதிக்கிற பொழுது என்ன ஆகுதான், நெல் வயல்ல நெல் அரிஞ்சாச்சு, அதற்கு பிறகு தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேனை குடித்து வண்டுகள் மொய்க்கிறது. அந்த வண்டுகள் மொய்க்கும் பொழுது அந்த சப்தத்தினால இந்த வாழைகள் பாய்கிறது. அந்த வாழை பாயிற பொழுது அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கருஞ்சகடத்து மேல வண்டி மேல பாயுது. உடனே வண்டி வாழை பாய்ந்ததனால நகர்ந்துருதான். அததான் கருஞ்சகடம் இலக, இலகன்னா அப்படியே நகருது. இலக வளர் கரும்பீரிய, அது மட்டும் இல்ல பக்கத்திலேயே வளர்ந்து இருக்கக்கூடிய கரும்பானது ஒடிந்து விழுதாம். அந்த அளவுக்கு வாழை மீன்கள் வளப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரியார் சாமி சொல்வாரு. வாழை மீன்கள் வளப்பமாக இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னா, அந்த மீன்களை சாப்பிடுவதற்கு அங்க ஆள் இல்ல, அதனால அது வளப்பமா இருக்குன்னு பொருள் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல இங்க வந்து கரும்பு இரிய அகம்பாயும் கழுமலமே, அந்த கரும்பு இரிய அப்படி திரும்ப பாய்ந்து விழக்கூடிய கழுமலம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாருமா. அடுத்த பாடல் 7ஆம் பாடல். இது சித்தாந்த கருத்துக்கள் அப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமான் வந்து எப்படி இருக்காரு உயிர்களோட அப்படின்னா, ஒன்றாக உடனாக வேறாக அப்படின்னு நம்ம சித்தாந்தத்துல வந்து சொல்லுவோம். அதுதான் அத்துவிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அத்துவிதமாக கலந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவையாக அவையே தானேயாக அப்படி இருக்கிறார், அவையே தானேயாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருப்பார். அப்ப எல்லாவுமாகவும் எல்லாவற்றையும் கடந்த நிலையிலும் எல்லாவற்றுக்கும் உடனாகவும் இருக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கறது தானே நம்ம பாக்குறோம். அதைத்தான் இங்க என்ன சொல்ல வர்றாரு ஞானசம்பந்த பெருமாள். புவி முதல் ஐம்பூதமாய், புவி முதல் ஐம்பூதமாய் அப்படின்னு சொன்னா, புவி முதல் ஐம்பூதமாய் அப்படிங்கிறது 5 பூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய புவி முதல் ஆரம்பிச்சதுனால புவிங்கிறது நிலம். நிலம் முதலாக 5 பூதங்களும் 5 பூதங்களுமாக இருக்கக்கூடிய பெருமான், 5 பூதங்களாகவே இருக்கக்கூடிய பெருமான். அது மட்டுமா அப்படின்னா, புலன் ஐந்தாய், புலன் ஐந்தாய், ஐம்புலன்கள் அப்படிங்கிறது தன் மாத்திரைன்னு சொல்லக்கூடியது. அது ஓசை, ஒளி, உரு, சுவை, நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐம்புலன்களாகவும், அது மட்டும் இல்லாம நிலன் ஐந்தாய் அப்படின்னா, அப்ப அந்த ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். அந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்ங்கிறது என்ன அப்படின்னா, மெய்வாய், கண், செவி, அப்ப கை, கால், எருவாய், கருவாய், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்களாகவும், அது மட்டும் இல்லாம கரணம் 4ஆய், கரணம் 4ன்ற போது அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் சொல்லக்கூடிய அந்த கரணம் 4ஆகவும் இதுவை எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படின்னா, அப்ப எல்லாமாக எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் இருந்தாதான் இந்த உயிர் இந்த உடம்போடு நிலைத்திருக்க முடியும். அதனாலதான் ஒன்றாகவும் உடனாகவும் இருக்கிறார். அவர் வேறாக இருந்து அறிவுறுத்தினால்தான் இந்த உயிர் செயல்படும். அதனால வேறாகவும் இருக்கிறார். அதை எப்படி சொல்றாருன்னா, அவை சேர் பயன் உருவாய், அவை சேர் ஏழிசையாய் இசை பயனாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஏழிசையாகவும் இருப்பார், அதன் பயனாகவும் இருப்பார். அப்ப அதன் பயனாகவும் அது எப்படின்னா, அவையாகவும் இருப்பார், அவை சேர் பயன் உருவமாகவும் இருப்பார். அவைன்றது இந்த புவி முதல் ஐம்பூதங்களாகவும், புலன் 5ஆகவும், நிலன் 5ஆகவும், கரணம் 4ஆகவும் அது அவையாகவும் இருப்பார். அவை சேர் பயன் என்ன அப்படின்னா, உயிருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். உயிருக்கு கிடைக்கக்கூடிய முதல்ல கிடைக்கக்கூடியதெல்லாம் பாச ஞானம், அதன் பிறகு இந்த கருவிக்கரணங்களாக கிடைக்கக்கூடிய பாச ஞானமாகவும் இருக்கக்கூடியவர். அப்ப அந்த உலகத்தில் உள்ள எல்லா சடப்பொருள்களாகவும் இருக்கக்கூடியவற்ற பொருள்ல வருது. அப்ப அந்த அறிவற்ற பொருளாகவும் இருக்கக்கூடியவர், அறிவுடைய பொருளான உயிருக்கு துணையாக அத்தனை உலக போகங்களாகவும் இருக்கக்கூடியவர், இந்த உடலாகவும் இருக்கக்கூடியவர், உடலுக்குரிய கருவி கரணங்களாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்றத அவை சேர் பயன் உருவாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த பயனாக அதற்குரிய பயனாக இருக்கக்கூடியவர், பயன் உருவாய், உருவம். அப்போ அவர் வந்து அவை சேர் பயனாகவும்
உருவமாகவும் இருப்பார். அல்ல உருவாய் அப்படின்னா உருவத்திற்கு வேறாக, அல்ல அப்படின்னா வேறாகவும் இருப்பார். வேறாக இருந்தால்தான் உயிருக்கு அவர் அறிவுறுத்தல் செய்ய முடியும். இதை செய்யலாம், இதை போகலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ளிருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். உள்ளே இருந்து எப்படி உணர்த்தி இருப்பார் அப்படின்னா, நான் இருக்கேன் தட்டிக்கிட்டே இருப்பாரு. அவர் இப்படி இப்படி போகாத, இதை செய்யாதன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றாரா என்ன, எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னா, நாம உடனே எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க கிட்ட காலையில எழுந்திருக்கணும், நேரத்தோட சாப்பிடணும், நேரத்தோட தூங்கணும், இங்க போகாத அங்க போகாதன்னு சொல்லும் பொழுது பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காதலியே விழாது அவங்க காதலியே. அது போல பெருமான் நமக்கு உள்ள இருந்து உணர்த்திக்கிட்டே இருப்பாரு, நம்ம காதலியே விழாது. ஏன்னா நாம பிள்ளைங்க எப்படி உலகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ நாமளும் அது போல உலகத்தை வேற ஏதோ ஒரு பொருளை நோக்கி கொண்டிருப்பதனால பெருமான் சொல்வது நமக்கு காதல விழறது இல்லை அப்படிங்கிறதுதான் நமக்கு இங்க தெரிஞ்சு. அப்போ அவை சேர் பயன் உருவாய் அல்ல உருவாய் நின்றான் அமரும் கோயில். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெருமான் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கோயில், அந்த கோயில், அந்த இடம், அந்த கழுமலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தவம் முயல்வோர் மலர் பறிப்ப தாழ வீடு கொம்புதைப்ப கொக்கின் காய்கள் கவநெறி கல் போல் சுனையில் கரை சேர புள்ளீரியும் கழுமலமே அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னா தவம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சரியை கிரிய ஞானம் தான் தவம். முன்னாடி பாட்டுலயும் நம்ம பார்த்தோம். அப்ப தவம் முயல்வோர் மலர் பறிப்ப, தவம் முயல்வோர் அப்போ நமக்கு மழை வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதற்கு மழை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா தானமும் தவமும் இன்றி போயிடும், இல்லாம போயிடும் அப்படின்றது திருவள்ளுவர் வாக்கா பார்த்தோம். அப்போ இங்க தவம் முயல்வோர் அந்த தவம் சரியை நிற்கக்கூடியவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சரியை கிரியையாதி செய்ய வேண்டியவர்களுக்கு மழை வேண்டும். அப்ப அந்த மழை வேண்டும்ன்றவங்களுக்கு அந்த மழை வந்தாதான் மலர் வரும். அப்ப பூவும் நீரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய முடியும். அந்த பூசனைங்கிறதுக்கு இதே வான் சிறப்புக்கு என்ன சொல்றாரு, வான் சிறப்பு திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னா, சிறப்பொட்டு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு அப்படின்னா, அப்போ பூசை நித்திய பூசை செய்யணும்னாலும் மழை வேணும், நைமித்திய பூசை செய்யணும்னாலும் மழை வேணும். அப்ப அந்த பூசைங்கிறது பூசைக்குரியது பூவும் நீரும். அப்ப நீர் இருந்தாதான் பூ வரும். அந்த பூவிய நீரையும் கொண்டுதான் பூசை செய்ய முடியும். தேவர்களுக்கும் பூவும் நீரும் வேண்டுங்கிறதுக்காக மண்மேல் அச்சிப்ப அப்படிங்கிறதுதான் நமக்கு சாத்திர நூல் சொல்லக்கூடியது. அப்படி சொல்லக்கூடிய நிலையில அந்த தவம் முயல்வோர் மலர் பறிப்ப, அந்த மலரை பறிக்கிறாங்கன்னா என்ன ஒரு கற்பனை பாருங்க. நம்ம காழி பிள்ளையாருக்கு தவம் முயல்வோர் மலர் பறிக்கிறாங்களாம். அந்த பறிச்சுட்டு அது நல்லா வளர்ந்துருக்கு. முன்னாடி பாட்டுலயும் பார்த்தோம், அந்த சோலைகள்ல எந்த அளவுக்கு உயரம் வளர்ந்துருக்கு, மாட மாளிகை இருக்கு. அப்ப வளர்ந்து தவம் முயல்வோர் மலர் பறிப்ப தாழ விடு, அப்படி மலர் பறிச்சுட்டு அப்படி விட்டா அந்த கிளையானது திரும்ப மேல போகுது. தாழ விடு கொம்பு உதைப்ப, அப்படி மேல போய் அடிக்க அங்க கொக்கின் காய்கள், கொக்குன்னா மாமரம், அந்த கொக்கின் காய்கள் என்ன சொல்றாரு, கொக்குன்றது மாங்காய். அந்த மாங்காய் இந்த கிளை போய் அடிச்சு மாமரத்துல இருக்கக்கூடிய காயை தட்டி விடுதான், அது உடனே கீழே விழுதான். மாங்காய் விழுது, கொக்கின் காய்கள் கவநெறிக்கல் போல், யாரோ கவன்ல வச்சு கல்ல அடிச்சு விட்டா மாதிரி அது போய் இடிச்சு விழுதான். சுனையில் கரை, அது போய் கல் போல் சுனையில் கரை சேர, அப்படியே சுனையில போய் விழுந்த உடனே புள்ளீரியும் கழுமலமே. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி ஒரு காட்சி சோனசைல மாலை அப்படின்னு கற்பனை கலைஞர் சிவபிரகாசர் அருள் செய்து அந்த நூல்ல சொல்லியிருப்பாரு. அந்த நூல்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த யானையெல்லாம் என்ன பண்ணுதான், அந்த அண்ணாமலையில போயிட்டு அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த வேய்ங்கிறது மூங்கில், அந்த மூங்கில பிடிச்சு அப்படி இழுத்து அப்படி விடுதான். விட்ட உடனே அது எந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்த மூங்கிலாக இருந்தா சூரியன் கிட்ட போய் அடிக்குதான். சூரியன் கிட்ட போய் அடிக்கிற பொழுது சூரியன் என்ன நினைக்கிறாரா, இந்த ராகு கேதுன்னு 2 பாம்பு இருப்பாங்களே, அவங்கல ஒருத்தர் கரும்பாம்பு, இவன் தான் அடிக்கிறான் போலருக்கு, இவன் வந்துட்டான் போலருக்கு நம்மள முழுக்கத்துக்குன்னு சொல்லிட்டு உடனே அது வேகமா சூரியன் வேகமா ஒரு அடி அடிச்சு அந்த குதிரைகள் வேகமாக போகுமா. இந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம கற்பனை கலைஞர் சிவபிரகாசர் அருள் செய்திருப்பார்.
இதே நம்ம எப்படி முன்னாடி பகுதியில ஒரு சித்தாந்த கருத்தை பார்த்தோம், அதே போல இந்த பகுதியிலும் ஒரு சித்தாந்த கருத்தும் உள்ளடங்கி இருக்கு. அந்த கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தவம் முயல்வோர் தவம் செய்யக்கூடியவர்கள், சரியை கிரியையாதி செய்யக்கூடியவர்கள் மலர் பறித்து தவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தாழ விடு கொம்பு உதைப்ப, அப்படி அந்த அந்த மலரை பறித்து பூசை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலக இன்பங்களை எல்லாம் விட்டு நீங்கி இருக்கக்கூடிய நிலையில் கொக்கின் காய்கள் கவன் எரி கல் போல் சுனையில் கரை சேர அப்படின்னும் பொழுது, இப்ப சத்தினி பாதம், இப்போ சரியை கிரியை யோகம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது சத்தினி பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி நிவாதம், சக்தி வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அது நடக்கும். அப்ப அந்த உயிர்ல வந்து சக்தி அருள் வந்து அருள் வீழ்ச்சி நடக்கிறது. அப்ப அந்த அருள் வீழ்ச்சி நடக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அருள் வீழ்ச்சினா என்னன்னா, ஒரு நீர்நிலை இருக்கு, ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு கல்லை போட்டா அப்படியே அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அப்படியே விலகி போவாங்க. ஒரு நீர்நிலையில வந்து பாசி படிந்த இடத்துல கல்லை போட்டோம்னா அந்த பாசி விலகும். அது போல இந்த புல் ஈரிதல் அப்படின்னு சொல்றது இந்த சுற்றம் சொல்லக்கூடியது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு துன்பமாக நம்ம கூடவே இருக்கக்கூடிய அவை எல்லாவற்றையும் சேர்த்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாங்காய் அப்படிங்கிறது கல்லு, அந்த கல்லு விழ அது எப்படி விழுது, சத்தினி பாதம் அருள் வீழ்ச்சி நடக்கும் பொழுது இது எல்லாம் விலகி போயிடும். உலக இன்பங்கள் எல்லாம் விலகி போயிட்டு பெருமானின் திருவடியை மட்டுமே சரண் புகக்கூடிய நிலை வரும் அப்படிங்கிற கருத்தை வந்து இங்க உள்ளடக்கி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல அப்படிங்கறத. அடுத்ததா என்ன சொல்றாரு 8வது பாடல்ல, அடல் வந்த வானவரை அழித்து உலகு தெழித்து உழலும் அரக்கர் கோமான் மிடல் வந்த 20 போல் நெறிய விரல் பணி கொண்டோன் மேவும் கோயில் நடவந்த உழவரிது நடவோனா வகை பரலாய்த்து என்று துன்று கடல் வந்த சங்கு என்ற முத்துவயல் கரை பிடிக்கும் கழுமலமே. இத என்ன சொல்றாருன்னா, அடல் வந்த வானவரை அழித்து உலகு தெழித்துனா பயமுறுத்துறாங்க. யாரு வந்து பயமுறுத்துறாங்க? உழலும் அரக்கர் கோமான், அப்படியே உழண்டுகிட்டு இருக்கவன் அப்படின்னு சொன்னா. உழலுதல் அப்படின்னா என்னன்னா, இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடியவன் அந்த உழல்றான், அதனால பலன் இல்லை. அடல் வந்த வானவரை அப்படியே ஈரத்தோட இருக்கக்கூடியவங்க தான் அந்த வானவர்கள், அவர்களையும் அழித்துட்டான். அது மட்டும் இல்லாம உலகு தெழித்து, உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களும் பயம் படும்படி செய்தாங்க. உழலும் அரக்கர் கோமான் அரக்கர்களின் அரசனாக இருக்கக்கூடியவன் யார்? ராவணன். 8வது பாடல் ராவணனுக்குரிய பாடல், கைலைக்குரிய பாடல்னு எடுத்துக்கிறதுதான் சிறப்பு. ராவணனுக்குரிய பாடல்னு சொல்றதை விட, ஏன்னா கைலையை தூக்குறதான் ஒரு இடத்துலயும் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்வாரு. கைலையை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். அப்ப அரக்கர் கோமான் மிடல் வந்த 20 தோள் நெறிய, அந்த மிடல்னா வலிமை, அந்த 20 தோளும் நெறிய விரல், அவனுடைய 20 தோளையும் நெரிக்கிறதுக்கு இவர் வந்து இந்த மலை எடுக்கலாமா அந்த மலை எடுக்கலாமான்னு யோசிக்கல. அவருடைய விரல்ல ஒரு விரலை வச்சு அவனை வந்து அப்படியே அழுத்தினார், அவ்வளவுதான். மிடல் வந்த 20 தோள் நெறிய விரல் பணி கொண்டோன் மேவும் கோயில், அப்படி இருக்கக்கூடியவர் மேவுதல் அப்படின்னா விரும்பி இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயில் கழுமலம். அந்த கழுமலம் எப்படிப்பட்டது, அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நடவந்த உழவர் இது நடவனா வகை பரலாய் தென்று துன்று கடல் வந்த சங்கு என்ற முத்துவயல் கரை குடிக்கும் கழுமலமே. அப்படின்னா என்னன்னா, நடவு செய்வதற்காக வந்த உழவர்கள் அந்த நடவு செய்யணுங்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரல் அப்படின்னா கற்கள் போல இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து என்னன்னா, பரல் ஆய்த்துன்னா அப்படியே ஆய்த்து என்று துன்று கடல் வந்து சங்கு. இந்த சங்கானது என்ன பண்ணுதான், முத்துக்களை ஈன்று இருக்குதான். இந்த முத்துக்களை எல்லாம் அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போறாங்களாம். இத வந்து இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் சித்தாந்த கருத்துப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நடவு வந்த உழவர், நடவுதல் அப்படிங்கிறது இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த புனருற்பவம் செய்யக்கூடிய நிலையில அது என்ன ஆகும் அப்படின்னா, இது நடவொனா வகை பரலாய்த்தென்று புனருற்பவம் நடக்குது. அந்த இடத்தில் அந்த உயிர்களானது பக்குவப்பட்ட உயிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பரல்னா கற்கள்னு சொன்னேன்.
கற்கள் அப்படின்னு நினைச்சு பரலாய் தென்று. அப்ப இங்க வந்து நடவு அப்படிங்கிறது சிவபோகம் விளைப்பதற்காக வந்த உயிர்கள். அந்த சிவபோகம் பெறணும் அப்படின்னு சொன்னா சிவபோகம் எப்ப பெறலாம் அப்படின்றதுக்கு நமக்கு நாவுக்கரசு பெருமான் சொல்லியிருப்பார். அப்ப மெய்மையாம் உழவை செய்து அப்படிங்கிற பாடல்ல சொல்லியிருப்பார். அப்ப அந்த உழவுங்கிறது சிவபோகம் விளைப்பதற்காக செய்யக்கூடியது. அந்த நட வந்த உழவர் இது நடவுனா வகை. அப்ப சிவபோகம் விளைப்பதற்காக வந்த அந்த பக்குவப்பட்ட உயிர்கள் பரலாய் அப்படிங்கிறது, இங்க பரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பொதுவாக சொல்லும் போது சங்கு என்ற முத்து அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா இங்க அந்த சித்தாந்தப்படி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க வந்து உலக இன்பங்கள் சொல்லக்கூடியது அது முத்து அப்படின்னு சொல்ல, அந்த போகம் உலக போகமாக இருந்தாலும் அதையெல்லாம் கற்கள் தான் அப்படின்னு சொல்லி வாரி கொட்டிட்டு நாவுக்கரசு பெருமான் அவருடைய இறைவனோடு சேருங்காலத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, பொன்னும் மணியும் முத்தும் வந்து வாரி வாரி குப்பன்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடத்துல உழவாரம் செய்தார். அந்த நிலையை இங்க சொல்றாரு. அப்ப நட வந்த உழவர் இது நடவொன்னா வகை பரலாய் தென்று குன்று கடல் வந்த தங்கு ஈன்ற முத்து வயல் வரை குதிக்கும் கழுமலமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது 9வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, பூமகள் தன் கோன் அயனும்னு வந்ததுனால இங்க கோணும் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். பூமகள் தன் கோணும் அப்படின்னா திருமகளின் கணவர் திருமால். பூமகள் தன் கோணும் அயனும் பிரம்மனும் புள்ளினோடு கேழல் உருவாகி புக்கிட்டு, புள்ளினோடு புல் அப்படிங்கிறது பறவையாகவும், கேழல் அப்படிங்கிறது பன்றியாகவும் உருவம் எடுத்து உருவாகி புக்கிட்டு ஆமளவும் தேடுதல் அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடினாங்களாம், கிடைக்கலையா. யாரு தேடினாங்க? அண்ணாமலையார தேடினாங்க. அண்ணாமலையார நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னா அவர் வருவாரா? வரமாட்டார். அன்பெனும் வலையில் அகப்படும் மலை அது, அன்புக்கு மட்டுமே அகப்படக்கூடியவர். அவரை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் போனாங்க. ஆமளவும் சென்று முடி அடி காணா வகை. இப்ப வந்து முதல்ல இங்க எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, பூமகள் கோன் அப்படிங்கிறது திருமால், அயன்றது பிரம்மா, புல் அப்படிங்கிறது வந்து அயனுக்குரியது நேர் நிறையாக இருக்கிறாரு. அயனும் புள்ளினோடு கேழல் அப்படிங்கிறது திருமாலுக்குரியதாகவும், அடுத்தது வந்து முடி அடி காணா அப்படிங்கிறதுக்கு வந்து முடிங்கிறது திரும்பவும் அயனுக்குரியதாகவும், அடிங்கிறது திருமால் தேடியதாகவும், காணா வகை அவர்கள் தான் முடியும் அடியும் தேடியும் காணா வகை நின்றான். அவர்கள் காண முடியாதபடி நின்றான். அவர்கள் ஏமாறி நிற்க இருக்கக்கூடிய பெருமான். அப்போ அவர்கள் ஏமாந்து நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆமளவும் சென்று முடியடி காணா வகை நின்றான் அமரும் கோயில் பாமருவும் கலைப்புலவோர் பன்மலர்கள் கொண்டணிந்து பரிசினாலே காமனைகள் பூரித்து களி கூர்ந்து நின்றேத்தும் கழுமலமே அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து முன்னாடி பாட்டுல எல்லாம் தவம் முயல்வோர் சொன்னோம், சத்தினி பாதம் சொன்னோம், பெருமான் எப்படி இருப்பாருன்னு சொன்னோம், இதையெல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்பன்னா கழுமலம்ங்கிறது அப்ப தீக்கைன்னு வேற சொன்னோம், அதையெல்லாம் எப்படி மலங்களை கழுவக்கூடிய தலம்னு சொன்னோம். இதையெல்லாம் சொல்லும் பொழுது அப்போ இப்போதைக்கு நமக்கு எதுக்கும் பயன் தராது, இது வந்து மறுமை பயனை தரும், அம்மை பயனை தரும், அப்ப இதைதான் தருமா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இன்றைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை கூட தரும்பா. அதை தர்றதுனால அந்த பரிசை பாடியும் இருக்கக்கூடிய தலம் இது. பாமருவும் அப்படின்றது அப்படிங்கிறது பாடல்கள் அப்படிங்கும்போது அபரஞானம், இதெல்லாம் பரஞானம். முன்னாடி சொல்றதெல்லாம் பெருமானாக அவன் உணர்த்த உணர்தல் பரஞானம். இங்க வந்து அபரஞானம் பாட்டுக்களால வரக்கூடியது அபரஞானம். பாமருவும் கலைப்புலவோர், அதனால உலகத்திற்காக பாடி எனக்கு இது வேணும் அது வேணும். தவம்ன்றது எடுத்துக்கிட்டோம்னாலே உண்மை தவம் உபாய தவம். அப்ப அந்த உண்மைங்கிறது பெருமான் திருவடி வேணும்னு நினைக்கிறவங்க, உபாயங்கிறது எனக்கு இந்த பொருள் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், இது வேணும் அது வேணும்னு வேண்டிட்டு பண்றோம் இல்லையா, அதெல்லாம் உபாயம். அப்ப இங்க வந்து பாமரும் கலைப்புலவோர் பன்மலர்கள் பல மலர்கள் கொண்டு அணிந்து பரிசினாலே அந்த தன்மையினாலே காமனைகள் பூரித்து களி கூர்ந்து நின்று ஏத்தும், அதனால அவர்கள் வேண்டியது எல்லாம் கிடைக்கவும், என்ன எதையெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமான் காமனைகள் பூரித்து களி கூர்ந்து நின்று ஏத்தும், அதனால அவர்கள் மகிழ்ச்சியாய்
மாணிக்கவாச பெருமான் சொல்வார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்வார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, உனக்கே தெரியும்பா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும், நீயே அருள் செய்திருவ அப்படின்னு சொல்லி பொருள் எடுத்துக்கிறதும் உண்டு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் வேண்டிட்டேன்னா நீ எல்லாத்தையும் கொடுத்துட போற அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்ததா எப்படி எடுத்துக்கலாம்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னா, நீதான்ப்பா, உன்னைத்தான் வேண்டுறேன், நீதான் எனக்கு முழுசாக வேண்டும். அப்ப வேண்டினா நீ முழுமையாக எனக்கு உன்னையே எனக்கு தருவாய், உன்னையே தந்து என் இடர்கெடுத்து என்னை 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 உன்னை தந்து என்னுடைய இடர்கெடுத்த நிலையை சொல்வார். அப்போ இங்க காமனைகள் பூரித்து களி கூர்ந்து நின்று ஏத்தும் கழுமலமே, என்னெல்லாம் வேண்டுமோ அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய பெருமான். அதனால மகிழ்ச்சியாக அவரை ஏத்தி பாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய தலம் இது கழுமலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது 10வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த புத்தரையும் புத்த மதத்தை சார்ந்தவர்களையும் சமண மதத்தை சார்ந்தவர்களையும் சொல்லக்கூடிய பாடல் இது. குணமின்றி புத்தர்களும் பொய்த்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில், பொய்த்தவத்தை மெய்த்தவமாய், அவங்க பொய்த்தவம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, போய் வெயில்ல நின்னா போதும், அதனால நம்ம வினை தீரும், முடியெல்லாம் பறித்து கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தவம்னு நினைச்சுப்பாங்க. குணமின்றி அப்படின்னா அவர்கள் குணமின்றி பெருமானை அடையக்கூடிய அந்த குணமின்றி புத்தர்களும் பொய்த்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில், குணமின்றி அதாவது அவர்கள் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சித்தம் அப்படிங்கிற நம்மளுடைய தத்துவங்கள்ல பாத்தீங்கன்னா சித்தம்ங்கிறது 24வதாக வரக்கூடியது, அந்த தத்துவத்தோட நிற்கக்கூடியவர்கள். அதனால குணமின்றி அதற்கு மேல இருக்கக்கூடியது இல்லாமல் புத்தர்களும் பொய்த்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில் உணர் மருவும், கையில உணவு சாப்பிடக்கூடியவர்கள் சமணர்கள். உணராத வகை நின்றான், அவர்கள் இருவருக்கும் தெரியாத வகையில் நின்றான். ஏன் தெரியல அப்படின்னா அதற்கு மேல இருக்கக்கூடிய தத்துவங்களே அவங்களுக்கு தெரியாது. அதனால அதையும் தாண்டி இருக்கக்கூடியவன் இறைவன் என்பது அவர்கள் அறிவியல. நமக்கு அண்ணாமலை பதிகத்திலேயே ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், ஆரம்பர் தம் சொல் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆரம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதல் வகுப்புல இருக்கக்கூடியவர்கள், இல்ல இப்பதான் பள்ளிக்கு போறக்கூடிய குழந்தைகள், அதெல்லாம் என்ன சொல்லும், அப்பா உட்கார வச்சுட்டு அது ஆசிரியரா இருக்கும், அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டு நான் பாடம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுப்போம். அப்ப அது பாடம் சொல்லி கொடுத்து இவங்களுக்கு தேவையா, அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா இல்ல, இருந்தாலும் கேட்டுக்கிற மாதிரி கேட்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இருப்பாங்க. அது போல இந்த சமணர்களும் புத்தர்களும் அவர்களுக்கு ஆரம்பர்களாக இருந்து முதல் நிலையில் இருந்து சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் சொல் கேட்க வேண்டியதில்லை. அதனால உணல் மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் உரையும் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு, மனம் மருவும் வதுவை ஒளி விழவின் ஒளி இவை இசைய மண்மேல் தேவர் கணம் மருவும் மறையின் ஒளி கீழ்ப்படுக்க மேல் படுக்கும் கழுமலமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமக்கு காமனைகள் பூரித்து களி கூர்ந்து அப்படின்னு முன்னாடி பார்க்க சொன்னார் இல்லையா, அதே மாதிரிதான். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இங்கே நிகழக்கூடிய விழாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனம் மருவும் வதுவை அப்படி மனம் வீசக்கூடிய, வதுவைனா திருமண நிகழ்வுகள், வதுவை ஒளி, அது மட்டும் இல்லாம திருவிழாக்கள் ஒளி, அது திருவிழாக்கள் ஒளியும் இவை இசைய மண்மேல் அப்படின்னா மண்மேல இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு சொன்னா பூசுரன்னு சொல்லக்கூடிய அந்தணர்களை சொல்றாங்க. மண்மேல் தேவர் கணமருவும் மறையின் ஒளி, அது மட்டும் இல்லாம அவர்கள் செய்யக்கூடிய அந்த பூசுரர் செய்யக்கூடிய வேள்வியினால வர வேள்வியின் போது சொல்லக்கூடிய மறையின் ஒளியும் ஒலிக்கக்கூடிய இந்த மறையின் ஒளி மறையின் ஒளி, இந்த மறையின் ஒளியால இந்த மனமருவும் வதுவை ஒளியும் விடவின் ஒளியும் கீழ்ப்படுக்க மேல் படுக்கும் கழுமலம் அப்படின்னு பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மனமருவும் வதுவை ஒளி விழவின் ஒளி இவை இசைய மண்மேல் தேவர் கணமருவும் மறையின் ஒளி, அந்த ஒளியானது கீழ்ப்படுக்க, இந்த ஒளி மறை ஒளியானது மேல் படுக்க இருக்கும் கழுமலம் அப்படிங்கிறது இந்த பொருளாக இருக்கு. அடுத்தது 11வது பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கற்றவர்கள் பணிந்தேற்றும் கழுமலத்துள் ஈசன் தன் கடல் மேல் நல்லோர் நத்துணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன் தான் நயன்று சொன்ன சொல் துணை ஓர் 5 இவை வல்லார் தூமலரால் துணைவராகி முற்றுலகம் அது ஆண்டு முக்கணான் அடி சேர முயல்கின்றாரே அப்படின்னு சொல்றாங்க. கற்றவர்கள் பணிந்து, கற்றவர்கள் இன்னும் கனியே போற்றி அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொன்ன மாதிரி, இந்த கற்றவர்கள் அப்படின்றது பெருமானை கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார். அப்ப வாலறிவன்
பெருமானின் பெருமானின் திருவடியை தொழாதவர்கள் படித்தாலும் பயனில்லை. அதுதான் கற்றவனால் ஆய பயன் என்பது. அப்ப இங்க வந்து கற்றவர்கள் பணிந்தேற்றும் பெருமானின் திருவடியை கற்றவர்கள் பணிந்து ஏற்றக்கூடிய கழுமலத்துள் ஈசன் தன் கழல் மேல், ஈசனுடைய திருவடி மேல் நல்லோர் அப்படிங்கிறது ஞானிகள் நல் துணையாம். அப்ப அந்த நல்லோரின் நல் துணையாம் நல்துணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன் தான் நயந்து சொன்ன. நல்லோருக்கு நல் துணையாகவும் பெருந்தன்மையோடும் ஞான சம்பந்தன் தான் நயந்து சொன்ன, ஞான சம்பந்தன் பெருமான் சொன்ன, நயந்து சொன்ன, விரும்பி சொன்ன சொல் துணை, சொல்லுக்கு துணையாக இருக்கக்கூடியது விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இங்க வந்து சொல் துணை ஓர் 5 அப்ப சொல் துணையாக இருக்கக்கூடிய ஒரு 5 10 பாடல்களாக இருக்கக்கூடிய இவை வல்லார் இந்த பாடல்களில் வல்லவர்களாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சொல் துணை அப்படின்னா சொல்லை இணைத்து 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 செய்த இந்த பாடல்கள். அப்ப சொல் துணையாக இருக்கக்கூடிய சொல் துணை ஓர் 5 இவை வந்தார் தூமலரால் துணைவராகி. தூமலரால் துணைவராகினா, தூமலரால் அப்படின்னு சொன்னா தூய மலர் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய திருமகள், திருமகளின் துணைவர் அப்படின்னு சொன்னா திருமலாக மாறிடுவாங்களா அப்படின்னா அப்படி பொருள் எடுத்துக்க வேண்டியது இல்லை. இந்த இடத்துல என்ன, திருமகள் வந்து செல்வத்திற்கு அடையாளம், அந்த செல்வத்திற்கு உரியவர்களாக, அப்ப கிழவோன் அப்படின்னு சொன்னா உரியவன் அப்படின்னு பொருள் வரும். அப்படி செல்வத்திற்கு உரியவர்களாக இவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிற பொருள்ல தூமலரால் துணைவராகி. அடுத்து முற்று உலகம் அது ஆண்டு. அப்ப இந்த செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக உரியவர்களாக ஆன பிறகு என்ன ஆகும், அடுத்து இந்த உலகம் முற்றையும் ஆளக்கூடிய தகுதி பெறுவார்கள். முற்று உலகம் அது ஆண்டு முக்கணான் அடி சேர, முக்கணான் அடி சேர. அப்போ தூமலரால் துணைவராக ஆவாங்க. இந்த பதிகத்தை பாடுவதனால என்ன பலன் அப்படின்னு சொன்னா, தூமலரால் துணைவராக, அதாவது செல்வ செழிப்போடு உலக இன்பங்கள் அனைத்தையும் பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த முற்று உலகம் அது ஆளக்கூடிய அந்த போகத்தையும் அடைவார்கள். அது மட்டும் இல்லாம முக்கணான் அடி சேர முயல்கிறாரே. முக்கணான் 3 கண்களை உடையவர், எல்லா பொருள்களுக்கும் ஒளியை தரக்கூடிய அந்த சூரியன், சந்திரன், அப்புறம் அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கண்களை உடையவர் முக்கண்ணான். அவருடைய அடி சேர, அந்த திருவடியை சேர முயல். ஏன்னா நாம இருள்ல இருக்கிறோம், அந்த ஒளி கிடைச்சாதான் நம்மளுடைய இருள் நீங்கும். அதனால முக்கண்ணான் அடி சேர முயல்கிறாரே. இந்த பதிகத்தின் பலனாக இத சொல்றாரு. அப்ப இந்த பதிகம் வந்து பாடப்பட்டது வந்து மேகராக குறிஞ்சி பண்ணில். மேகராகம் அப்படிங்கிறது மழை வேண்டி பாடக்கூடிய பதிகம். அப்ப மேகங்களை தூதாக விட்டு மழையை பெய்விக்கக்கூடியது. அங்கே அதற்கு தேவையானது தவம், அதற்கு வேண்டியது, தவத்திற்கு வேண்டியது மழை, பூவும் நீரும், அதையெல்லாம் குறிப்பாக சொல்லக்கூடிய பதிகம் இந்த பதிகம். அதனால இந்த பதிகத்தை நாம தொடர்ந்து படித்து மழை வேண்டி விண்ணப்பம் செய்து பெருமானின் கருணை மழையில் நாம வந்து நனையணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிகத்தை இதனுடன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.